ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி குட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப் யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபுட் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு நேவிகேஷன் பார், ஒரு ஹெடர் செக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு அபவுட் செக்ஷன், அதுக்கப்புறம் மெனு செக்ஷனில் ஃபியூ மோர் பேஜஸ் ஆஃப் க்ளோசிங் சூன், அவுட் ஆஃப் ஆர்டர் அண்ட் நியூ அண்ட் ஃபார் காண்டாக்டிங் அஸ் அண்ட் காண்டாக்டிங் அஸில் வந்து ஒரு பாப்அப் மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த பூட்ஸ்டாப் யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நேம் பாரை ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணலாம். உள்ள வந்துட்டு இந்த பிராண்ட் நேமு, அதுக்கப்புறம் உள்ள இந்த லிஸ்ட் ஆஃப் மெனு ஐட்டம்ஸ் இத ஃபர்ஸ்ட்டு நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நேவ் பார் டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. நேவ் பார் டேக்ல நம்ம நேவ் செக்ஷன் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் அதுக்கு நேவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நேவ் எலிமெண்ட்குள்ள நான் ஒரு டிவ் கண்டெய்னர் ஒண்ணு செட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ள நம்மளோட பிராண்ட் நேம்ஸ், அதுக்கப்புறம் உள்ள இந்த லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ், மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பிராண்ட் நேம் செட் பண்றதுக்கு நான் ஒரு ஆங்கர் டேக் செட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நான் href அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்ட் நேம் டிகே நான் பிராண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் இன்னொரு டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மெனு ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட், இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள நம்மளோட லிஸ்ட் ஐட்டம்ஸை, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ள நம்மளோட ஆங்கர் டாக்ஸ். ஓகேவா? இதுக்குள்ள தான் நம்மளோட லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்ல நேம் இருக்க போது வந்துட்டு ஹோம். ஸோ ஹோம், அபவுட் அஸ், மெனு அண்ட் காண்டாக்ட் அஸ். ஓகேவா? ஸோ ஹோம் இது அப்படியே வந்துட்டு நான் 2-3 காப்பீஸ் வந்து எடுத்துட்டு ஹோம் மெனு காப்பீஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட கிளாஸ் நேம்ஸ்லாம் செட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேவ் பார் ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ளே நம்மளோட நேவ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஐட்டம் செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு நேவ் பார் தான் செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நேவ் பாரு, அதுக்கப்புறம் இந்த நேவ் பார் வந்துட்டு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே சைஸில் இருக்கணும், எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறதுக்காக நேவ் பார் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். நேவ் பார் எக்ஸ்பேண்ட் ஹைஃபன் லார்ஜ். ஓகே. ஸோ அது மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் பண்ணாலும் நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேவ் பாருக்கு என்ன கலரில் ஷோ ஆகணும், பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் கலர்ஸ். ஓகே. ஸோ அந்த நேவ் பாரோட கலர் வந்துட்டு லைட் கலரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நேவ் பாருக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லைட் கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் விசிபிளாக பார்க்குறேன். ஸோ நமக்கு எதுவும் தெரியல, லைட்டாக ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ ஷேடோ வந்துட்டு ஒரு ஸ்மால் ஷேடோ கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் லைட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஷேடோ எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ நமக்கு நேவ் பார் வந்துட்டு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த டிவ் டேக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு கண்டெய்னர்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கண்டெய்னர்னு சொல்லி கிளாஸ் நேம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆங்கர் டேக் இருக்குல்ல, இது வந்துட்டு நம்மளோட பிராண்ட் நேம். ஸோ அதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு நேவ் பார் பிராண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நேபார் ஹைஃபன் பிராண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபாண்ட் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து நான் ஜஸ்ட் போல்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், நேவ் பார் பிராண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நேவ் பார் பிராண்டு கீழே இருக்கிற இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிவ் டேக் இருக்குல்ல, இந்த டிவ் டேக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு இது கொலாப்ஸ் பண்ணாலும் உள்ள இருக்க லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு இங்கே கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கொலாப்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். கொலாப்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள நேவ் பார்க்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொலாப்ஸ் ஆகணும். ஸோ நேவ் பார் ஹைஃபன் கொலாப்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஐடி நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகணும். ஓகே. ஸோ இதோ ஒரு ஐடி நேம் செட் பண்ணிக்கலாம். நான் நேவ் பார் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நேம்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம நேவ் பாரில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு நேவ் பார் ஹைஃபன் நேவ் ஐட்டம்ஸ் இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நேவாக செட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள ஒரு ஐட்டமுக்கும் போய் நேவ் பார்னு செட் பண்ண தேவையில்ல. ஸோ நேவ் பாரை காமனாக நேவ்னு செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு மார்ஜின் சைடு வந்துட்டு ஆட்டோ கொடுத்துடலாம். ஓகே. மார்ஜின் சைடு வந்துட்டு ஆட்டோ கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ உள்ள இருக்கிற ஒரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் நம்ம நேவ் பார் ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நேவ் ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட்டில் நேவ் ஹைஃபன் லிஸ்ட் அப்படிங்கிற ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. நேவ் ஹைஃபன் ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆங்கர் டேக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இது வந்து நேவ் லிங்க்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸும் நான் செட் பண்ணி வச்சு இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ நம்மளோட செகண்ட் ஐட்டம் வந்து அபவுட் அஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம ஆக்டிவ்ல குடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ இங்க பாருங்க, எனக்கு ஹோம், அபவுட் அஸ், மெனு, கான்டாக்ட் அஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் அத மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்றேன். எனக்கு கொலாப்ஸ் ஆகுது. அந்த ஐகான்ஸ் வந்துட்டு எனக்கு கொலாப்ஸ் ஆயிட்டு ஹைட் ஆயிருச்சு. பட் அந்த ஐகான் வந்து எனக்கு எதுவுமே ஷோ ஆகல. ஸோ இந்த மினிமைஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த இடத்துல நியூ பார்ல எனக்கு ஒரு ஐகான் வந்துட்டு ஷோ ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்ம ஐகான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பேன் டாக் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு நியூ பார் ஹைஃபன் toggler icon ஓகே. ஸோ ஐகான் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க ஐகான் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ அந்த ஐகானை கிளிக் பண்ணோம்னா எனக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஐகானை வந்துட்டு நம்ம பட்டன் எலிமெண்ட்குள்ள செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு பட்டன் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பட்டன் எலிமெண்ட்குள்ள நம்மளோட ஸ்பேன் டாக் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பட்டன் எலிமெண்ட் கூட நம்ம ஸ்பேன் டேக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டன் எலிமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அது க்ளோஸ் ஆகணும். திருப்பி கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகணுங்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நியூ பார் டாக்லர் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஸோ நியூ பார் ஹைஃபன் டாகுலர் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை கிளிக் பண்ணோம்னா இந்த கொலாப்ஸ் இருக்குல்ல, இந்த கொலாப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அந்த நேவ் பார் கொலாப்ஸ் நான் இதுக்குள்ள வந்துட்டு டாகுல் ஆப்ஷனை ஆட் பண்ண போறேன். ஓகே. ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டாகுல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு நான் கொலாப்ஸுங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வேல்யூவா. ஓகே. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகணும். நம்ம ஐடி நேம் இங்க செட் பண்ணியிருக்கோம்ல, நேவ் ஆர் நேவ். இந்த நேவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஐடி நேமை இதுக்குள்ள நான் லிங்க் பண்ண போறேன். ஓகே. டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டார்கெட் ஈக்குவல் டு இதுக்குள்ள வந்துட்டு இந்த ஐடி நேம் நேவ் பார் நேவ் அப்படிங்கிற ஐட்டம் நேம் வந்துட்டு இதுக்கு நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு மினிமைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த டாகுலர் ஐக்கான் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷோ ஆகுது. திருப்பி கிளிக் பண்ணுறேன். அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஹைட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டாகுல் ஆப்ஷன்னா கிளிக் பண்ணால் இல்லை வரணும், திருப்பி கிளிக் பண்ணால் எனக்கு போகணும். ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறது இந்த கொலாப்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ கொலாப்ஸ் ஐட்டம்ஸ்குள்ளே இருக்கிற அந்த நேவ் பார் ஐடி லிங்க் பண்ணிருக்கனால இதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ நம்ம நேவ் பாரை செட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நேவ் பார் கீழே இருக்கிற அந்த ஹெட்டர் செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஹெட்டர் செக்ஷன் சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த ஹெட்டர் டேக்ல நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஹெட்டிங் எலிமெண்ட், ஒரு பேராகிராஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பட்டன் எலிமெண்ட், இது 3 வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கும் நம்மளோட ஹெட்டிங், பேராகிராஃப்ஸ் அண்ட் அதோட பட்டன் லிங்க் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்குள்ள வந்துட்டு நான் ஒரு டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ள நம்மளோட ஹெட்டிங் H1 ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே வந்துட்டு நம்மளோட பேராகிராஃப் எலிமெண்ட், அதுக்கப்புறம் கீழே பட்டன் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஆங்கர் டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நம்ம ஹெட்டிங் டேக்கோட பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டர் டேக்ல செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு லைட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட், அந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு சென்டர்ல ஷோ ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மார்ஜின் பேடிங் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர், ஸோ பேக்ரவுண்ட் டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும், ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு டார்க்காக இருக்கணும் மாதிரி சொல்லிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் டார்க்காக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்லி ஃப்ரெஷ் பர்கர்ஸ் இந்த நேம் வந்துட்டு நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப்க்கு ஃப்ளேம் கிரில்டு பட்ஸ் இந்த பேராகிராஃப் கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு ஆர்டர் நவ் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் டேக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் டேக் வந்துட்டு எனக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாண்ட்டோட சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு லைட்டாக போல்டாக இருக்கணுன்ற மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஆங்கர் டாக் கொடுக்காம நம்ம பட்டன் எலிமெண்ட்டாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆர்டர் நவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பட்டன் எலிமெண்ட்டுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துட்டு பிடிஎன் ஹைஃபன் டேஞ்சர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இதுக்கு நம்ம ஷேடோ எஃபெக்ட் எதாவது ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாருங்க எனக்கு இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகுது. நான் ஜஸ்ட் இந்த அப் அண்ட் டவுன்ல வந்துட்டு பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஒய் ஒரு 5 குடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு அப் அண்ட் டவுன்ல வந்துட்டு எனக்கு பேடிங் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் எலிமெண்ட் ஏதாவது ஃபாண்டோட சைஸ் அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ btn ஹைஃபன் லார்ஜ் ஹைஃபன் ஷேடோ. ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். லைட்டா ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகே. வந்து இந்த ஃபாண்டோட சைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்ப்ளே ஹைஃபன் 4 அப்படிங்கிற எலிமெண்ட் குடுக்குறேன். ஸோ ஃபாண்டோட சைஸ் வந்துட்டு பெருசாயிருச்சு. ஓகே. நம்ம ஹெட்டர் செக்ஷன் வந்துட்டு முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங், பேராகிராஃப் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் எலிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அபவுட் செக்ஷன். நெக்ஸ்ட் இந்த அபவுட் செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு இதே மாதிரி ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் செக்ஷன் எலிமெண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த செக்ஷன் எலிமெண்ட்குள்ள நம்ம div கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்மளோட ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ள நான் வந்துட்டு div கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நம்மளோட ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப். ஓகேவா? இது மட்டும் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டு டேஸ்டி பர்கர்ங்கிறது நம்மளோட ஹெட்டிங் நேம். அதுக்கப்புறம் பேராகிராஃப்க்கு வி சர்வ் திஸ் இந்த பேராகிராஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது, டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த செக்ஷன் எலிமெண்ட்டில் செட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட். ஓகே. இதுக்கு நான் ஜஸ்ட் பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டாப் அண்ட் லெஃப்ட்டில் பேடிங் ஒய் வந்துட்டு ஒரு 5 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த div எலிமெண்ட்டுக்கு நான் கண்டெய்னர் சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு சென்டரில் அலைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக போல்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் அந்த ஹெட்டிங் எலிமெண்ட்டுக்கு ஃபாண்ட்டோட வெயிட் வந்துட்டு போல்ட் கொடுக்குறேன். ஓகே. ஃபாண்ட்டோட வெயிட் வந்துட்டு போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயும் ஃபாண்ட் வெயிட் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து லைட்டாக கிரேஷ் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஹைஃபன் செகண்டரி ஆர் மியூட்டட் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மியூட்டட் கலர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பேராகிராஃப் கண்டென்ட்ஸு மியூட்டட் கலர்ஸ் இதே மாதிரி நமக்கு அபவுட் அட் செக்ஷனும் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனுக்கு நம்ம ஐடி நேம் வந்து செட் பண்ணிக்கலாம் கால் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடி நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடி நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு லிங்க் பண்ணுவோம். இந்த ஆங்கர் டேக் எல்லாத்துக்குமே வந்துட்டு காமனாக வந்து href அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. href அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு வந்துட்டு பிளாங்காக ஹேஷ்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த அபவுட் அஸ் கிளிக் பண்ணோம்னா இந்த எலிமெண்ட்டில் நமக்கு கிளிக் ஆகணும். ஸோ நம்ம ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹேஷ் யூஸ் பண்ணி இந்த அபவுட் இதுக்கு நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? நேவ் பார் கிரியேட் பண்ணிட்டோம், ஹெடர் செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அபவுட் அஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மெனு ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ மெனு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் div tag அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் அப்புறம் ஒரு ரோ. அந்த ஒரு ரோவில் வந்துட்டு 3 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி 3 இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜஸ்லேயும் வந்துட்டு செப்பரேட்டாக பேட்சஸ் அதுக்கப்புறம் ஹெட்டிங் பேராகிராஃப் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் எலிமெண்ட். அந்த பட்டன் எலிமெண்ட்டை ஹூவர் பண்ணோம்னா ஒரு டூல் டிப் மெசேஜ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெனு செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு செக்ஷன் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷன் டேக்குள்ள நான் வந்து div கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள தான் நம்மளோட இமேஜஸ் வந்துட்டு எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கண்டெய்னர் கீழே வந்துட்டு நம்மளோட ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து h2ல ஹெட்டிங் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெட்டிங்க்கு நம்மளோட இங்கே இருக்கிற அதே ஹெட்டிங் அவர் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங்க்கு நமக்கு சென்டரில் அந்த டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் சென்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் போல்டாக வேணும்னா நீங்கள் ஃபாண்ட்டோட வெயிட் வந்துட்டு போல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஹெட்டிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங் கீழே வந்துட்டு நம்ம இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜஸ்க்கு இது வந்துட்டு ஒரு ரோ. இந்த எல்லா இமேஜஸும் ஒரே ரோவில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் காலமாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் இன்னொரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த div tagக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு ரோ அப்படிங்கிற கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரோக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளோட 3 இமேஜஸும் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம div எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்மளோட இமேஜஸ் அந்த இமேஜஸ் கீழே ஹெட்டிங் அதுக்கப்புறம் பேராகிராஃப் அதுக்கப்புறம் நம்மளோட பட்டன் எலிமெண்ட் இது 3மே வந்துட்டு இந்த ரோக்குள்ளே
ஒரு டிவ்வா கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் எலிமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டிவ்க்குள்ள நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம இமேஜ் செட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம டிவ் எலிமெண்ட் ஒன்று செட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் கொடுக்குறேன். கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்து இதுக்கு நான் வந்து கார்டு அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ அந்த கார்டை சுற்றி வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்லைட் ஷேடோ எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை சுற்றி நமக்கு ஷேடோ வந்து ஸ்மால் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேடோ ஸ்மால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே இந்த டிவ் டாக்குள்ள வந்துட்டு இமேஜ் செட் பண்ணலாம். ஸோ இமேஜ் எலிமெண்ட் சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜை இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஹெட்டிங் செட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்க்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு அந்த கார்டுக்குள்ளேயே அந்த இமேஜ் வந்து செட் ஆகுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கார்டு ஹைஃபன் இமேஜ் ஹைஃபன் டாப். ஓகே. டாப்பில் வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கணும். அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் வந்து செட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு நான் ஆல்டர்னேட் இமேஜாக வந்துட்டு பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கீழே நம்ம இமேஜ் வந்து டாப்பில் செட் பண்ணிட்டோம். ஸோ அது கீழே நம்மளுக்கு ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஹெட்டிங் செட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் டிவ் கண்டெய்னர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளே நான் ஹெட்டிங் செட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கார்டு ஹைஃபன் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ்குள்ளே நம்மளோட ஹெட்டிங் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஹெட்டிங் 5 ஆர் ஹெட்டிங் 6ல் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் கிளாசிக் பர்கர்னு சொல்லிட்டு நான் ஹெட்டிங் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த ஹெட்டிங் கீழே வந்துட்டு நான் பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது கீழே வந்துட்டு நான் ஒரு ஆங்கர் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கர் டேக்ல ஆர்டர் நவ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கார்டுக்குள்ளே ஒரு இமேஜ் வந்து டாப்பில் செட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பாடி ஆஃப் தி கண்டென்ட்குள்ளே ஹெட்டிங் பேராகிராஃப் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் எலிமெண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்க்கு தான் டைட்டில் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங் தான் வந்து நம்மளோட டைட்டில். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கார்டு ஹைஃபன் டைட்டில் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து டைட்டிலாக செட் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பேராகிராஃப். இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கார்டு ஹைஃபன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இந்த பேராகிராஃப்க்கு செட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பட்டன் எலிமெண்ட். இது கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு பிடிஎன் ஹைஃபன் டேஞ்சர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்துட்டு ஹெட்டிங்கு அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் டாப்பில் செட் ஆகிருக்கு. அது கீழே வந்துட்டு ஹெட்டிங் அதுக்கப்புறம் பேராகிராஃப் அதுக்கப்புறம் ஆர்டர் நோங்கிற டெக்ஸ்ட் பட்டன் எலிமெண்ட் எல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அதுக்கு இந்த மெயின் இந்த ரோ கீழே செட் பண்ணியிருக்கிறோம் அந்த கிளாஸ் இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காலம் மீடியம் சைஸில் இருக்கும்போது ஃபோர் காலம்ஸாக அது ஸ்ப்ளிட்டாக இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 12 காலம்ஸு. அந்த 12 காலம்ஸை நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஸோ 4 சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 12 காலம்ஸ். ஸோ நம்மளோட சைஸ் வந்துட்டு பாருங்கள் 4 காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் காலம் போடும்போது நெக்ஸ்ட் 4ன்னு போட்டோம்னா அந்த 4 காலம்ஸை அதை எடுத்துக்கும். ஸோ 8 காலம்ஸ் ஆக்குவே ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 4 கொடுத்தோம்னா அது வந்து 12. ஸோ டோட்டலாக 12 காலம்ஸ் ஒரு ரோவில் வந்துட்டு நமக்கு ஆக்குவே ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இங்கே கிரியேட் ஆயிருக்குல்ல க்ளோசிங் சோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேட்ச் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஹெட்டிங் கீழே பேட்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேன் எலிமெண்ட்குள்ளே பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்பேன் எலிமெண்ட்குள்ளே நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். நான் வந்து க்ளோசிங் சூன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வேணும். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் கிரியேட் பண்ணி ஸோ பேட்ச் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட கலர் ரெண்டுமே வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு வார்னிங் கொடுக்குறேன். ஸோ வார்னிங் பேக்ரவுண்ட் கலர் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு டார்க் கொடுக்குறேன். ஓகே. பிளாக் கலர் நமக்கு ஷோ ஆகணுங்கிறதுனால டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு டார்க் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாண்ட் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் போல்டாக தெரியணுங்கிறதுக்காக போல்ட் கொடுத்துறேன். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள் க்ளோசிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு எங்கே இருக்குது டாப் ஆஃப் தி பேஜில் இருக்குது டாப் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. பொசிஷன் ரிலேட்டிவில் எனக்கு டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் ஏதோ ஒரு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் டாப்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ டாப்லேருந்து -276 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல மூவ் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு க்ளோசிங் சூன் அப்படிங்கிற டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு டாப்பில். ஸோ இது வந்துட்டு ஃபுல் வித்துக்குமே ஆக்குபை ஆகிருக்கு. பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பேன் எலிமெண்ட்டோட வித்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்பேனுக்கு வித் வந்து ஒரு 25 or 50% ஆஃப் வித் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் டாப் ஆஃப் தி பேஜில் எனக்கு க்ளோசிங் சூன் அப்படிங்கிற டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் கிரியேட் பண்ணிட்டோம்.
கீழ அந்த டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பேராகிராஃப். அப்புறம் இத ஹூவர் பண்ணோம்னா நமக்கு ஒரு டூல் டிப் மெசேஜ் வந்துட்டு வரணும். ஓகே. ஸோ இப்ப இந்த ஆங்கர் டாக்குள்ள போலாம். இந்த ஆங்கர் டாக்ல நமக்கு ஹூவர் பண்ணா டூல் டிப் மெசேஜ் வரணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு டூல் டிப்ப ட்ரிகர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு டேட்டா ஹைஃபன் டாகிள் அப்படிங்கிற கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டூல் டிப்ப ட்ரிகர் பண்ணிக்கலாம். டூல் டிப் அப்படிங்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூல் டிப்ப ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்ப அந்த டூல் டிப்ப ஹூவர் பண்ணோம்னா நமக்கு என்ன எலிமெண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும்? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகுது ஹூவர் பண்ணோம்னா? ஸோ கிராப் தி பர்கர் குயிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம டைட்டில். ஸோ அதை ஹூவர் பண்ணோம்னா நமக்கு இந்த டைட்டில் வரணும். ஸோ டைட்டில் அப்படிங்கிற அட்ரிபியூட்குள்ள. ஸோ டூல் டிப் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹூவர் பண்ண வர டெக்ஸ்ட் வந்து டைட்டிலில் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இது ஹூவர் பண்ணோம்னா எனக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகலை. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ட்ரிகரிங் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டார்கெட்டில் ஹூவர் பண்ணால் எனக்கு வரணுங்கிற மாதிரி நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு கிராப் தி பர்கர் குயிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு பாட்டமில் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் எனக்கு பாட்டமில் எனக்கு வியூ ஆகணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு பாட்டமில் ஹூவர் ஆகலை. ஸோ அந்த 4 லைன்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த டூல் டிப்பை ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஸ்கிரிப்ட் கோடிங் எழுதிட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இது பாட்டமில் ஹூவர் ஆகுது. ஏன்னா கீழே வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நான் இன்னொரு டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒரு பேராகிராஃபோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கீழே ஹூவர் ஆகும். ஸோ இது கீழே நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டிப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு கீழே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஹூவர் பண்ணோம்னா எனக்கு கீழே கிராப் தி பர்கர் குயிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கார்டுக்குள்ள இமேஜ் டாப்லையும் கீழே ஹெட்டிங் பேராகிராஃப் அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை ஹூவர் பண்ணோம்னா ஒரு டூல் டிப் மெசேஜ், அதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் சோனும் ஒரு பேட்ச். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் 2 இமேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த பேட்சஸோட பொசிஷனை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த காலமை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இன்னொரு டிவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 டிவ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் அந்த 3 இமேஜஸும் வந்துட்டு எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? க்ளோசிங் சோன். ஸோ இந்த பேட்சஸோட டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த பேட்சஸோட பொசிஷனை மட்டும் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவர் ஸ்பெஷலுக்கும் இந்த கார்ட்ஸுக்கும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேசிங் வேணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மெயின் செக்ஷன் இருக்குல்ல, இந்த மெயின் செக்ஷனுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் கொடுத்துட்டு பேடிங் ஒய் ஆக்சஸில் நான் வந்துட்டு பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லைட் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து ஒரு ஐடி நேம் வந்து ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி இதுக்கு வந்து அபவுட்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணி அந்த அபவுட் நேமை கிளிக் பண்ணோம்னா நமக்கு உள்ளே போகணும்னு சொல்லி செட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஒரு ஐடி நேம் வந்து செட் பண்ணிடலாம் இந்த செக்ஷனுக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மெனு செக்ஷன் அப்படிங்கிற நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடி நேமை நான் இந்த இடத்துல மெனு எலமெண்ட் இருக்குல்ல இதில் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மெனுவை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மெனுக்கு போகணும். ஓகே. ஸோ நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரோலையும் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு மார்ஜின் அண்ட் பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோக்கு ஒரு மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 4 பிக்சலும் அதுக்கப்புறம் இந்த எல்லா கார்டுக்கும் வந்து ஒரு சில கேப் வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லா கார்டுக்கும் வந்துட்டு நம்ம கேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து மார்ஜின் டாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா கார்ட்ஸுக்குமே வந்துட்டு நான் அந்த கண்டென்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஹூவர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் வருது? ஸோ இதை ஹூவர் பண்ணோம்னா அனேபிள் டு ஆர்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வருது. ஓகே. ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த சீஸி பர்கரை ஹூவர் பண்ணோம்னா அனேபிள் டு ஆர்டர் தி டெக்ஸ்ட். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீஸி பர்கருக்கு அனேபிள் டு ஆர்டர் நவுங்கிற கண்டென்ட்டும் இதுக்கு வந்து கிளிக் ஹியர் டு பிளேஸ் தி ஆர்டர் கண்டென்ட்ஸும் 2 கண்டென்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். இது வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகுது. இது டவுன். ஸோ இதுக்கு மட்டும் நான் பொசிஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த அனேபிள் டு ஆர்டர் நவுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பாட்டமுக்கு பதிலாக ரைட்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். அனேபிள் டு ஆர்டர் ரைட் வருது. கிளிக் ஹியர் டு பிளேஸ் தி ஆர்டர்னு சொல்லிட்டு டவுனில் வருது. ஓகே. ஸோ இதில் இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அவுட்லைன் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த பட்டனுக்கு நம்ம டேஞ்சர்னு கொடுக்காம இது கூடயே வந்துட்டு அவுட்லைன் அப்படிங்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎன் ஹைஃபன் அவுட்லைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு எல்லாமே பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டூல் டிப் மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த டூல் டிப்போட பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் பட்டன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ளோசிங் சூனுங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அவுட் ஆஃப் ஆர்டர்ங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே. ஈஸி பர்கரில் நம்ம பேட்சோட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அந்த டாப்லேருந்து -276 பிக்சல் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் இன்னும் கொஞ்சம் டாப்லேருந்து இறக்கிக்கிறேன். ஸோ 150 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே.
எனக்கு சென்டர்ல வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஃபுல் வித்துமே நான் ஆக்குபை பண்ணிரும். இந்த இடத்துல நம்ம வித் வந்து 50 குடுத்துருக்கோம்ல. அந்த வித் 50ய ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எனக்கு ஃபுல் வித்தும் ஆக்குபை ஆயிருச்சு. இந்த வார்னிங் கலருக்கு பதிலா நான் வந்து செகண்டரி கலர் குடுத்துடுறேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து செகண்டரி. ஓகே. அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரா சேஞ்ச் பண்ணிடலாம். டார்க்குக்கு பதிலா. ஸோ டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜுக்கு ஸ்டைல் அட்ரிபியூட் மட்டும் நான் செட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி குடுத்துடலாம். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 0.7 குடுத்துடலாம். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க ஒப்பாசிட்டி கம்மியாயிருச்சு. இந்த இடத்துல க்ளோசிங் சூனுங்க டெக்ஸ்ட்டுக்கு பதிலா அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருச்சு. அவுட் ஆஃப் ஆர்டர் சென்டர் ஆஃப் தி டெக்ஸ்ட்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நியூங்கிற டெக்ஸ்ட் ரைட் டாப்ல வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. ரெட் கலர் பேட்ச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இமேஜுக்கு போலாம். தேர்ட் இமேஜ்ல எனக்கு டாப்லேருந்து 276 பிக்சல் ஓகே. எனக்கு லெஃப்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகியிருக்கும். ஸோ நான் லெஃப்ட்லேருந்து ஒரு 312 பிக்சல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரைட் சைடில் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வித் வந்து 50%க்கு பதிலாக 25ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ 25 இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு க்ளோசிங் சூன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நியூ அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வார்னிங்க்கு பதிலாக டேஞ்சர் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு நியூங்கிற டெக்ஸ்ட் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு டார்க்குக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே. ஸோ இப்போ இந்த பாருங்க நியூ பேட்ச் வந்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு கீழே கான்டாக்ட் அஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகே. செக்ஷன் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். செக்ஷன் டேகுக்குள்ளே நம்ம டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளே நம்மளோட ஹெட்டிங்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம். கீழே வந்து ஒரு பட்டன் எலிமெண்ட். ஓகேவா? டிவ் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணலாம். டிவ் கண்டெய்னருக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு நான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டிவ் கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு சென்டரில் வந்துடும் சொல்லிடுறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து சென்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிவ் கண்டெய்னர் கீழே வந்துட்டு நான் ஒரு ஹெட்டிங் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் H2ல அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்துட்டு போல்டில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வெயிட் வந்துட்டு போல்டு. நெக்ஸ்ட் இது கீழே வந்துட்டு பேராகிராஃப் ஒன்று செட் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்குற அதே பேராகிராஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும் செகண்டரி இல்லைனா மியூட்டட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐடியில் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு பேடிங் ஒய் ஆக்சிஸில் நான் பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஐடி நேம் வந்து செட் பண்ணிடலாம். மெனுக்கும் அபவுட்டுக்கும் செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இதுக்கு ஒரு ஐடி நேம் செட் பண்ணிக்கலாம். நான் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடி நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடி நேம் வந்துட்டு இந்த மெனு ஐட்டம்ஸ்க்கு நான் லிங்க் பண்ணிடுறேன். ஓகே. இந்த இடத்துல ஹேஷ் மெனுன்னு சொல்லிட்டு இதில் லிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார்மில் யுவர் நேம் இமெயில் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சென்ட் பட்டன். ஓகே. ஸோ இப்போ இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஃபார்ம் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஃபார்ம் டேகுக்குள்ளே நம்ம டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ஒரு ரோவாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரோ. இது ஃபஸ்ட்டு 6 காலம் ஆக்குபை பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு 6 காலம் ஆக்குபை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு டிவ் கண்டெய்னர் வந்து செட் பண்ணிக்கலாம். டிவ் கண்டெய்னர் செட் பண்ணிவிட்டு இந்த டிவ்க்குள்ளே வந்துட்டு நான் 2 டிவ்வாக செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு டிவ்ல வந்து மெயிலும் இன்னொரு டிவ்ல வந்துட்டு நம்மளோட இமெயிலும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு ரோன்னு செட் பண்ணிடுறேன். இந்த ரோக்குள்ளே நான் 2 டிவ் செட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நேம் இன்னொன்று வந்து இமெயில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ் எலிமெண்ட்குள்ளே நான் இன்புட் டேக் வந்து செட் பண்ணிக்கிறேன். டைப் அட்ரிபியூட் வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து பிளேஸ் ஹோல்டரில் யுவர் நேம் அப்படின்னு மாதிரி செட் பண்ணி இந்த ரோக்குள்ளேயே இன்னொரு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 டிவ்வுக்குமே வந்துட்டு கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ கால் ஹைஃபன் மீடியம் 6 வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். ஓகேவா? பாருங்க எனக்கு வந்துட்டு இந்த காலம் வந்து 6 ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. யுவர் நேம் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல டைப்புக்கு பதிலாக டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமெயில் அப்படிங்கிற டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யுவர் நேமுக்கு பதிலாக யுவர் இமெயில் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இது கீழே வந்துட்டு நான் இன்னொரு டிவ் எலிமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபுல் காலமே வந்துட்டு ஆக்குபை இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு கால் ஹைஃபன் 12 அப்படிங்கிற செட் வேல். ஸோ கால் ஹைஃபன் 12 அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் டெக்ஸ்ட் ஏரியா செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா டேக் இந்த டேக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
இதுக்குள்ள நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணா குடுத்துக்கலாம். நான் பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு யுவர் மெசேஜ் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ நான் ரோஸ் வந்துட்டு ஒரு 5 ரோஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் விட்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரோஸ் 5 எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ யுவர் நேம், இமெயில் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஏரியா மெசேஜ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இது கீழ வந்துட்டு நம்ம இன்னொரு டிவ் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் எலிமெண்ட்குள்ள நான் வந்துட்டு பட்டன் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பட்டன் எலிமெண்ட்டுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து btn ஹைஃபன் டேஞ்சர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 3 பிக்சல்ஸ் வந்து இறக்கிக்கலாம். ஓகே, சப்மிட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சென்டரில் அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு பாப்அப் விண்டோ இந்த மாதிரி கிரியேட் ஆகணும். ஓகே, ஸோ ஒரு மாடல் டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடல் டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முக்கு கீழே நான் இன்னொரு டிவ் எலிமெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு டிவ் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெயின் டிவ். இதுக்குள்ளே நான் மாடல் செட் பண்ண போகிறோம். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து மாடல் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஐடி கொடுக்குறதா இருந்தால் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடி நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ் எலிமெண்ட்குள்ளே நம்ம ஒரு டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நம்ம கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும். அதுக்குள்ளே ஹெட்டர், பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதுக்குள்ளே வந்துட்டு நான் இன்னொரு டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு மாடல் டயலாக் பாக்ஸ். ஓகே, ஸோ மாடல் டயலாக் பாக்ஸ், இந்த மாடல் டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நம்ம கண்டென்ட், ஸோ இந்த கண்டென்ட்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒயிட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாடல் கண்டென்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது. இந்த கிளாஸ் நேம்குள்ளே நம்ம டிவ் எலிமெண்ட் ஹெட்டர் அண்ட் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸ் ரெண்டுமே வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? மாடல் கண்டென்ட்குள்ளே நம்ம இன்னொரு டிவ் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் மாடல் ஹெட்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் தானே கொடுக்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் 4 நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்? மெசேஜ் சென்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் ஹெட்டிங்கில். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு வருமா? ஏன்னா நான் ட்ரிகரே பண்ணல. ஸோ அதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு பாப்அப் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பட்டன் எலிமெண்ட்டில் நான் ட்ரிகர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் டாகிளில் வந்துட்டு நான் வந்துட்டு மாடலில் ட்ரிகர் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ ட்ரிகர் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா எதுக்குள்ளே போகணும்? இந்த ஐடிக்குள்ளே போகணும். ஓகே, இந்த ஐடி நேமை இதுக்குள்ளே நான் டார்கெட்டில் கொடுத்துட்றேன். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் டார்கெட் ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மாடலில் ட்ரிகர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஹெட்டிங் 4க்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்து இது மாடலோட டைட்டில். ஸோ மாடல் ஹைஃபன் டைட்டில் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இந்த டைட்டிலுக்கு செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங்க்கு ரைட் சைடில் வந்துட்டு எனக்கு அந்த பட்டன் க்ளோஸ் எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ இது கீழே வந்துட்டு ஒரு பட்டன் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த பட்டன் எலிமெண்ட்டுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு btn ஹைஃபன் க்ளோஸ் அப்படிங்கிற அந்த ஐகான் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஐகானை கிளிக் பண்ணோம்னா எனக்கு க்ளோஸ் ஆகிடணும். ஸோ அதுக்கு டேட்டா ஹைஃபன் டிஸ்மிஸ், டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டிஸ்மிஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு எது க்ளோஸ் ஆகணும்? நமக்கு அந்த மாடல் க்ளோஸ் ஆகணும். ஸோ மாடல் க்ளோஸ் ஆகணுங்கிற மாதிரி நான் ட்ரிகர் பண்ணி விட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கீழே வந்துட்டு இன்னொரு டிவ் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு மாடல் பாடி ஆஃப் தி கண்டென்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் பேராகிராஃபில் செட் பண்ண போகிறேன். ஸோ பேராகிராஃபில் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பேராகிராஃப்க்கு ஒரு கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் டைட்டில் கொடுத்தோம்ல அதே மாதிரி இதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துட்டு மாடல் ஹைஃபன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கீழே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபூட்டர் மெசேஜ், அந்த ஃபூட்டர் மெசேஜில் நான் வந்து ஒரு பட்டன் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிவ் டேக்ல இதுக்குள்ளே நான் வந்து ஒரு பட்டன் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த பட்டன் எலிமெண்ட்டில் எனக்கு க்ளோஸ்ன்னு வரணும். ஓகே, இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு அந்த எலிமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடணும். ஸோ அதுக்கு நான் அதில் டிஸ்மிஸ்ஸை ட்ரிகர் பண்ணி விடணும். ஓகேவா? நான் வந்து டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்றேன். எதை ட்ரிகர் பண்ணி விட்றேன்? மாடலில் ட்ரிகர் பண்ணி விட்றேன். க்ளோஸை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஆகிடணுன்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு மாடல் ஃபூட்டரை ட்ரிகர் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஃபூட்டரில் இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, எனக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த மாடல் டைலாக்ஸ் இருக்குல்ல இதில் போயிட்டு எனக்கு மாடல் டைலாக் சென்டரில் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த மாடலோட டைலாக் பாக்ஸோட சைஸ் வந்துட்டு எனக்கு சின்னதாக இருக்கணும். ஸோ மாடல் ஸ்மால் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுறலாம். மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நம்ம கண்டென்ட்ஸு, ஹெட்டரு, அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி கண்டென்ட்ஸு, அதுக்கப்புறம் மாடல் ஃபூட்டர்ஸு. ஸோ அந்த மாடலை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகுற மாதிரி இங்கேயும் நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஐடி நேமை இதுக்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். மாடல் டயலாக் பாக்ஸ் வந்து சென்டர் ஆஃப் தி பேஜ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு க்ளோஸ் ஆயிருது. ஓகேவா, இதுக்கு கீழே நமக்கு ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபூட்டர் செக்ஷன் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபூட்டர் செக்ஷனை இது கீழே வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபூட்டர் செக்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபூட்டர் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபூட்டர் எலமெண்ட்குள்ளே ஒரு டிவ் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவ்வுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு நான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபூட்டர் எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட கலர் இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபூட்டர் எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் டார்க் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு ஒயிட் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் வந்துட்டு லைட் கலரில் இருக்கட்டும். டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து லைட் இல்லைன்னா ஒயிட் இது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு எனக்கு பேடிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, பேராகிராஃபில் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற இந்த கண்டென்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபூட்டர் செக்ஷனில் இந்த பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆல் ரைட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு காப்பி ரைட்ஸ் பேராகிராஃப் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் அபவுட் அஸ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அபவுட் அஸ் செக்ஷன் போகுது. மெனு கிளிக் பண்ணுறேன், மெனு செக்ஷன் போகுது. கான்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் போகுது. ஸோ ஒரு ஸ்மால் விண்டோ தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டூல் டிப் மெசேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்சஸ், அந்த பேட்சஸோட பொசிஷன் ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பூட்ஸ்ட்ராப் யூட்டிலிட்டி கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஃபுட் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.